ஹலோ வியூவர்ஸ், நம்ம முன்னால் சிங்கிள் லென்ஸ் கண்ட்ரோலர் பார்த்துருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் லென்ஸ் கண்ட்ரோலர். ஆப்டிக்கல் ஃபைபரில் நமக்கு லைட் என்ஜினில் டபுள் லென்ஸ் கண்ட்ரோலர் பார்க்க போகிறோம். இந்த டபுள் லென்ஸ் கண்ட்ரோலர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிங்கிள் லென்ஸ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஏரியா தான் நம்ம வந்து கவர் பண்ண முடியும். ஆனால் இந்த டபுள் லென்ஸ் கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான ஏரியா இருக்குன்னு வச்சுடுங்க. நமக்கு செப்பரேட் கண்ட்ரோலர் போட வேண்டிய தேவை கிடையாது. இந்த டபுள் லென்ஸ் கண்ட்ரோலரை நமக்கு யூஸ் பண்ணி அந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் லென்ஸ் கண்ட்ரோலர் போடுறதுனால நமக்கு அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, செப்பரேட் கண்ட்ரோலர் போட்டிங்கன்னா அது பவர் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபைபர் ஒவ்வொரு இந்த என்ஜின் வைக்கிறதுக்கு, லைட் என்ஜின் வைக்கிறதுக்கு செப்பரேட் பிளேஸ் பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால இந்த டபுள் லென்ஸ் கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுல் ஏரியாவும் கவர் பண்ணிக்கலாம். அது தவிர உங்களுக்கு கிறிஸ்டலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் இதில் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். சிங்கிள் லென்ஸ் கண்ட்ரோலரை பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் உங்களுக்கு கொஞ்சம் ஏரியா தான் போட முடியும். இது அப்படி கிடையாது. உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார் ரொம்ப போடலாம்னா அந்த சிங்கிள் லென்ஸ் கண்ட்ரோலரில் உங்களுக்கு ஆப்ஷனும் இந்த ரிமோட் ஆப்ஷனும் இதில் வந்து செப்பரேட்டாக கூடுதல் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஆப்லேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா நிறைய ஆப்ஷன் அதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இருக்கும். இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா இதில் வாட்ஸும் அதிகமாக இருக்குது. அந்த வாட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிரைட்னஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் எல்லாத்தையுமே இதில் ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். இப்போ ரிமோட்டில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் எல்லா ஆப்ஷனுமே. ரிமோட்டையும் உங்களுக்கு அப்படியே ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சும்மா இண்டிவிஜுவலாகவும் வச்சுக்கலாம். இதான் ரிமோட் ஆப்ஷனை இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து ரிமோட்டு செப்பரேட்டாகவே எல்லாம் நீங்கள் வந்து இதில் என்னென்ன ஆப்ஷன் உண்டோ அதை செப்பரேட்டாக ரிமோட்லேயும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் ஆகிடுச்சா? அதுக்கப்புறம் ஆன் பண்ண போகிறேன். பாருங்கள், ஆன் ஆகிட்டு இனி இண்டிவிஜுவலாகவே உங்களுக்கு இப்போ ரெட் வச்சுருக்கேன். அடுத்த க்ரீன் இண்டிவிஜுவலாக வச்சுக்கலாம். இப்போ க்ரீனாக வருது. அதுக்கப்புறம் அப்படி இண்டிவிஜுவல் கலர் என்னென்ன கலரோ நிறையா 15 மில்லியன்ஸ் ஆஃப் கலர் நமக்கு இருக்குது. RGBW நமக்கு 15 மில்லியன். RGBன்னு சொல்லும்போது காம்பினேஷன் ஆஃப் அந்த கலரை என்ன கலர் வேணுனாலும் உங்களுக்கு கம்பைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு 15 மில்லியன்ஸ் ஆஃப் கலரில் எந்த கலர் உங்களுக்கு வேணுனாலும் நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு கலர் ஒரு ரெட்டை எடுத்து ப்ளூ கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடணும்னாலும் உங்களுக்கு இங்கே வச்சுக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட்டு இப்போ ரிமோட் அடித்து உங்களுக்கு எல்லா கலரும் உங்களுக்கு இது பண்ணி தரேன். இங்கே பாருங்கள், இண்டிவிஜுவலாக இப்படி நிறைய ஆப்ஷன், எல்லா கலருமே இங்கே இருக்குது. நீங்கள் அடித்து ஒன்றா காட்டிகிட்டு இருந்தோன்னா ரொம்ப டைம் போயிடும். ஓகேவா? அதனால் நான் இது ரிமோட்டில் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இனி நமக்கு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நான் ஆப்பை அப்படியே ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஆப்பு உங்களுக்கு தனியாக இங்கே பார்த்தீங்கன்னா இதில் RGB கலர் இருக்கும். RGB நீங்கள் RGBன்னு சொல்லும்போது இதில் நான் சொன்னேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த 15 மில்லியன்ஸ் ஆஃப் கலரில் சேஞ்ச் பண்ணி எந்த கலரை நீங்கள் டச் பண்ணுறீங்களோ இங்கே டச் பண்ணும்போதே க்ரீனாக வந்துடும். பார்த்தீங்களா? அந்த க்ரீன் காம்பினேஷனும் நிறைய இருக்குது. க்ரீனில் லைட் க்ரீன் என்ன காம்பினேஷன் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ரெட்டை இந்த இடத்துல இந்த பிளேஸில் நம்ம வந்து டச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் இங்கே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்களா, இந்த இதில் ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த கலர் நம்ம எந்த கலரை டச் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இந்த லைட் ப்ளூவை நான் வந்து பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதே கலர் இங்கே வந்து கஸ்டமைஸ் ஆகிடும். நான் வந்துட்டு பார்த்தீங்களா, இப்போ நான் இதே பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் ஜம்ப் இது நான் இப்போ போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் டச் பண்ணாலே, நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணாலே உங்களுக்கு என்ன வந்துடும்னா, உங்களுக்கு எந்த கலர் டிஸ்பிளேல இருக்கோ, எந்த ஆப்ஷன் டிஸ்பிளேல இருக்கோ, எந்த மோடு டிஸ்பிளேல இருக்கோ அது வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ட்ரை கலர் ஜம்ப் இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரை கலர் ஜம்ப். இப்போ அதே இது நம்ம வந்து 7 கலர் ஜம்ப் வைக்கிறேன்னு பார்த்தீங்க. இப்போ இது 7 கலர் ஜம்ப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கலரும் 7 கலர் அப்படியே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும், ரொட்டேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்தது ட்ரை கலர் கிரேடியன்ட் ஆப்ஷன். இது வந்து ட்ரை கலர் கிரேடியன்ட். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ட்ரை கலர் ஜம்முன்னு சொல்கிறது ஜம்பாகி வரும். இது கிரேடியன்ட் சொல்கிறது கிரேடியண்ட்டாக அப்படியே சுற்றிட்டே இருக்கும் ட்ரை கலரில். ஓகேவா? ட்ரை கலர்னால் 3 கலர். அடுத்த 7 கலர் கிரேடியன்ட். அதே மாதிரி 7 கலர் 7 கலர் அதே மாதிரி சுற்றிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கிரேடியன்ட், வெறும் ரெட்டு தான் ஆனால் வந்து சுற்றிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கிரேடியன்ட், இந்த க்ரீன் கிரேடியன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரேடியன்ட், இது ப்ளூ கிரேடியன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கிரேடியன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பர்பிள் கிரேடியன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் சிலவங்களுக்கு கலர் சில டைம் பிடிக்காது, அப்படி வேணும்னா ஒயிட் கிரேடியன்ட். கலர்னா ஃபுல் கலர் வரும்போது இடையில நமக்கு என்ன ஒயிட் வேணும்னு விருப்பப்படுவாங்க. சிலவங்களுக்கு கலர் பெரிய அளவு பிடிக்காது, ஒயிட் பிடிக்கும். அப்போ அந்த ஒயிட்டும் மிக்ஸ் ஆகி வரணும்னா ஒயிட் கிரேடியன்ட் போட்டால் போதும், அதில் இடையில மிக்ஸ் ஆகி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பியூர் ஒயிட் வேணுனாலும் வச்சுக்கலாம். அடுத்த ரெட் கிரேடியன்ட், ரெட் க்ரீன் கிரேடியன்ட், ரெண்டு கம்பைன், ரெண்டு கலர் இது வரைக்கும் இண்டிவிஜுவலாக பார்த்துருந்தோம். ரெட்டும் க்ரீனும் மிக்ஸ் ஆகி வர்றது கிரேடியன்ட்டில் வரும். அதுக்கப்புறம் ரெட்டு ப்ளூ கிரேடியன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் ப்ளூ கிரேடியன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 கலர் ஃப்ளாஷ். இது வரைக்கும் கிரேடியன்ட் பார்த்தோம். இதில் ஃப்ளாஷ்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது பார்த்துங்க. இதில் சில குழந்தைகளுக்கெல்லாம் என்ன வேணும், அந்த ஃப்ளாஷ் லைட் ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் போடணுன்னா நீங்கள் ஃப்ளாஷே இருக்குது, அதுலேயும் பல ஃப்ளாஷ். இப்போ நான் போடுறேன் 7 கலர் ஃப்ளாஷ். இது பார்த்தீங்களா, அந்த 7 கலரில் உங்களுக்கு ஃப்ளாஷ் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா 7 கலரில் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். இனி சில டைமும் சில குழந்தைகளுக்கு வந்து ரெட் கலர் மட்டும் வேணும், சில விருப்பப்படும். ரெட் கலர் அதிகமாக பிள்ளைங்களுக்கு விருப்பப்படும். அப்போ அந்த ரெட் ஃப்ளாஷ் வேணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ரெட் ஃப்ளாஷ் வரும் பார்த்தீங்களா. அதே மாதிரி க்ரீன் ஃப்ளாஷ், சிலவங்களுக்கு க்ரீன் விருப்பப்படும், அந்த க்ரீன் ஃப்ளாஷ் வேணுனாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளூ ஃப்ளாஷ். அப்படி ஒவ்வொரு ஆப்ஷனாக நான் இங்கே வந்து இதை இப்படி ரொட்டேட் பண்ண ஸ்க்ரோல் பண்ண அது அங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தா தெரியும். அடுத்தது பாருங்கள், அடுத்த கலர். அப்படி ஃபுல்லாகவே எந்த இதை நான் ஸ்க்ரோல் பண்ணி அதில் டிஸ்பிளேல வைக்கிறேனோ அது இங்கே ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் இங்கே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது பர்பிள் ஃப்ளாஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஒயிட் ஃப்ளாஷ். சிலவங்களுக்கு என்னென்னா ஒயிட்டு பிடிக்கும், அந்த ஒயிட் ஃப்ளாஷ். அதுக்கப்புறம் 7 கலர் ஃப்ளாஷ். அப்படி டோட்டலாகவே 7 கலர் ஃப்ளாஷ் ஆகிட்டே வரும். ஓகேவா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீடை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மியூசிக் போட்டுக்கலாம், பல ஆப்ஷன். அப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே வந்து நீங்கள் வந்து அதை டச் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே கஸ்டமைஸ்னே தனியாக டிஸ்பிளே வந்துடும். நீங்கள் என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த கஸ்டமைஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்களோ அந்த கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கிறதே அப்படி டிஸ்பிளே வரும். உங்களுக்கு விருப்பப்பட்டது, சிலவங்க எனக்கு இந்த கலர் வேண்டாம், விருப்பப்பட்ட கலரை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்போம், அதே யூஸ் பண்ணுவாங்க. அதை இப்போ பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணதுமே அது வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒயிட். இன்னும் வந்து பியூர் ஒயிட்டாகவே நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சைக்கிள். இது நிறைய ஆப்ஷன் இருக்குது, இன்னும் நிறைய ஆப்ஷன் சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து இதில் சைக்கிள் பார்த்தீங்கன்னா சைக்கிள் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு எதுவுமே சில கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு ஒரு அமைதியாக ஒயிட்டு தான் வேணும், அப்படி பியூர் ஒயிட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பியூர் ஒயிட்டாக தான். இதில் டச் பண்ணிட்டனாலே பியூர் ஒயிட் நமக்கு லைட்ஸு, நமக்கு இதில் ஆப்டிக்கல் ஃபைபர் போடும்போது கம்ப்ளீட்டாக வெறும் பியூர் லைட்டாகவே தெரியும். அதுலேயும் நீங்கள் பிரைட்னஸை கூட்டிக்கலாம். அந்த ஒயிட்டுக்கு நல்ல ஒயிட் வேணும், கொஞ்சம் ஒயிட்டு கம்மியாக வேணும், அதையும் இங்கே பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் பிளாக்காக வேணும்னாலும், பிளாக்னா கொஞ்சம் ரொம்ப ரெடியூஸ் பண்ணணும்னாலும் நமக்கு பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணாலே எல்லாருக்குமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. குழந்தைகளுக்கும் சரி பெரிய ஆட்களுக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுலேயும் ஒயிட்டில் நீங்கள் பிரைட்னஸ் எல்லாம் கூட்டிக்கலாம். ஓகேவா. இதில் நான் இப்போ சும்மா ஜஸ்ட் இந்த ஃபைபரை நம்ம மேலே, இது ஒரு சைட்டு பெரிய கொஞ்சம் லென்த்தான ஏரியா, அதில் நம்ம வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலே போட்டிருக்கோம். ஸ்விம்மிங் பூலுக்கு மேலே அதுக்கு தான் நான் அந்த டபுள் லென்ஸ் கண்ட்ரோலர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போவும் நிறைய டபுள் லென்ஸ் கண்ட்ரோலர் நம்ம பெரிய ஏரியாவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது அந்த டபுள் லென்ஸ் கண்ட்ரோலர் இதில் போடாததுனால இப்போ நம்ம அதையும் போட்டு உங்களுக்கு அந்த கண்டினியூஸாக நம்ம வந்து ஆப்டிகல் ஃபைபர் பெரிய ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷன் வீடியோவை இது கூட கம்பைன் பண்ணி போட போகிறேன். ஓகேவா. இதில் ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இப்போ கொடுத்தோன்னா லைட் ரைஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு அந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோ பெரிய ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷன் வீடியோவும் நம்ம வந்து நான் அதில் இது கூட கம்பைன் பண்ணி போட போகிறேன். ஜஸ்ட் இப்போ வந்து லைட்டை மட்டும் காட்டியிருந்தேன். இந்த ஃபைபரையும் சும்மா ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபைபரையும் சும்மா கனெக்ட் பண்ணி லைட்டாக அதையும் காட்டிடுறோம். ஓகேவா. இப்போ லைட் வெளிச்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு இது கிளியராகவே தெரியாது. நான் லைட்டை கொஞ்சம் ஆஃப் ஆகி உங்களுக்கு பார்ப்போம். பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். இந்த ஒயிட் கலர்லாம் சிலவங்களுக்கு நல்லா பிடிக்கும். இந்த ஒயிட் கலர் இந்த ஃபைபரில் வரும்போது உங்களுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இன்னும் நான் வந்து கலர் அவ்வளோ சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த ஃபைபர்லேயே உங்களுக்கு லைட்ஸ் அப்படியே வரும். இது ஃபுல்லாகவே போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா. இதெல்லாம் ஆப்ஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நமக்கு எந்த கலரை டச் பண்ணாலும்
அழகாக ஜம்மோ. நான் எம்டியாக ஃபைபர் கனெக்ட் பண்ணாமல் சும்மா கொடுத்துருந்தேன். உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் கம்ப்ளீட் ஃபுல் போட்டதே உங்களுக்கு காட்டிடுவேன். ஆனால் ஜஸ்ட் இப்போ வந்து இதுலேயும் நம்ம ப்ளைனாக எல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனெல்லாம் இது பண்ணி காட்டினேன். இப்போ வந்து ஃபைபரை கனெக்ட் பண்ணி அதுவும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துக்கங்க. இப்போ இதில் எந்த கலரை நம்ம டச் பண்ணுறோமோ அந்த கலர் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபியாக இந்த கலரை டச் பண்ணோன்னா இது ஓகேவா? பார்த்தீங்களா, எந்த கலரை டச் பண்ணுறோமோ அப்படி வரும். அதே மாதிரி உங்களுக்கு மோடு சேஞ்ச் பண்ணி 7 கலர் ஃப்ளாஷு, ரேடியன்ட் ஃப்ளாஷு, 7 கலர் ரேடியண்ட்டு, உங்களுக்கு எது வேணாலும் எதை இங்கே ஆப்ஷனில் வைக்குமோ ரெட் ஃப்ளாஷு, எது வேணாலும் ஓகேவா? ப்ளூ ஃப்ளாஷு, எல்லோ ஃப்ளாஷு, இது ப்ளூ ஃப்ளாஷு. அதிலே உங்களுக்கு ஸ்பீடாக கூட்டணும்னா கூட்டிக்கலாம். அந்த ஸ்பீடாக கூட்டும்போது பார்த்தீங்களா, இங்கே குறைக்கும் போது உங்களுக்கு ஸ்பீடு கம்மியாகிடும். இப்போ நான் கூட்டுறேன் பார்த்தீங்களா, எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்கன்னா எல்லோ ஃப்ளாஷ்லாம் அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். லைட் ஃப்ளாஷ் அப்படி ஃபுல்லாகவே உங்கள் பர்பிள் ஃப்ளாஷு, ஒயிட் ஃப்ளாஷு, எல்லாம் 7 கலர் ஃப்ளாஷு எல்லாமே உங்களுக்கு அதில் இல்லை ஃபைபர்லையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எல்லாம் நிறைய ஆப்ஷன் கொஞ்சம் கூட உங்களுக்கு உண்டு, டைம் இழுத்துட்டு போயிடும். இன்னும் எனக்கு இன்ஸ்டாலேஷன் வீடியோவும் சேர்த்து போடுவேன். அப்போ உங்களுக்கு இன்னும் டைம் ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடும். அதனால நமக்கு இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணுவோம். இது உங்களுக்கு இந்த எப்போவுமே நமக்கு பார்த்தீங்கன்னா என் ஷாப்பில் எப்போவுமே உங்களுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் கிட் டபுள் லென்ஸாக இருந்தாலும் சிங்கிள் லென்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். அதே மாதிரி ஃபைபர் பார்த்தீங்கன்னா 0.75 mm, 1 mm, 1.5 எல்லாமே நமக்கு அவைலபிள். கிறிஸ்டல் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் தான், எப்போ ரெடி ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா நீங்கள் வந்து கால் பண்ணலாம். உங்களுக்கு நம்ம வந்து கொரியர்லேயே அமைச்சு வச்சுருவோம். அது மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனும் சேர்த்தே பண்ணி தந்துடுவோம். தனியாக கிட்டு வேணாலும் தந்துடலாம். ஆனால் கிட்டு தரும்போது நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப அக்குரேட்டாக பண்ண வேண்டியது. எப்போவுமே இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கிட்டு டபுள் லென்ஸாக இருந்தாலும் சரி, சிங்கிள் லென்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபைபராக இருந்தால் 0.75 mm இருந்தாலும் சரி, 1² mm, 1.5, 2 mm, கிறிஸ்டல் எது வேணாலும் எப்போவுமே ரெடி ஸ்டாக் தான். சரியா? உங்களுக்கு அப்படி தேவைப்பட்டால் கிட்டு வேணும்னாலும் நம்ம தந்துடலாம், உங்களுக்கு கொரியர் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம வந்து எந்த ஏரியா வேணுனாலும் நமக்கு என்ன பண்ணிடலாம், ஆப்டிக்கல் ஃபைபர் லைட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணனாலும் ரெடியாக உடனே ஆள் அனுப்பி நம்ம வந்து பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாச்சுன்னா உடனே கால் பண்ணலாம். கீழே நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணும்போது நமக்கு என்ன உங்களுக்கு எஸ்டிமேஷன் எவ்வளோ ஏரியா வருதோ அதுக்கு நான் ஒரு எஸ்டிமேஷன் தந்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா நம்ம வந்து எல்லாமே கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி தருவோம். ஓகேவா? தூதுவளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா அந்த இந்திரன் சந்திரனும் மாமன் வந்தா எந்திரிச்சு நிக்கணும் அந்த ரம்பையும் ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும் நான் காத்தாகி ஊத்தாகி மாமனை கழுவி கட்டிக்கணும் தூதுவளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா காத்திருந்தேன் நானே தவம் இருந்தேன் உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான் நான் கூட மனசுக்குள்ள
மாறிக்கிட்டேன் உன்னை பார்த்துதான் மாமா, உன்னை பார்த்துதான். அடமுத்து நக்கு இருக்கு மொத்தமும் தெளிய முறையிடலாமோ? சுத்தர கண்மல சிக்குன என்ன சிறையிடலாமோ? எத்தனை நாள் இப்படி நான் எங்கிறது? பொட்டு வச்சு பூ முடிக்கும் நாள் இருக்கு. தூது வளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. தூண்டாமணி விளக்கு தூண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. நான் தூங்க போனதில்லை ஒன்னாலதான் கண்ணே ஒன்னாலதான். காவிரி மண
பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது ஃபைபர் ரிலேட்டடாக என்னென்ன உங்களுக்கு தேவையோ அது இன்க்ளூடிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் லென்ஸ் கண்ட்ரோலர், சிங்கிள் லென்ஸ் கண்ட்ரோலர், அதே மாதிரி ஃபைபர் 0.75 mm, 1 mm, 1.5, 2 mm, கிறிஸ்டல் எல்லாமே எப்பொழுதுமே ரெடி ஸ்டாக் தான். ஓகேவா? அது நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட கிட்டாக தேவைப்பட்ட அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கிட்டாகவே அனுப்பி விட்ருவோம். அடுத்தது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் எங்கே வேணாலும் இந்தியாவில் எங்கே வேணாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எனக்கு கீழே கொடுத்துருக்க நம்பரில் கால் பண்ணால் போதும். எவ்வளவு ஏரியான்னு நீங்கள் சொன்னாலே ஒரு எஸ்டிமேஷன் நம்ம வந்து அனுப்பி தந்துடும். உங்களுக்கு ஓகேன்னா உடனே வந்து பண்ணி தந்துடும். ஓகேவா? இதோட இந்த வீடியோவை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.